நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட உள்ள நியூட்ரினோ திட்டத்தை கைவிடும் எண்ணம் இல்லை என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தேனி மாவட்டத்தில் நியூட்ரினோ திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக கடந்த ஆண்டு மத்திய அரசு அறிவித்தது. அதற்கான முதற்கட்ட ஆய்வுகள் தேனி மாவட்டத்தில் உள்ள பொட்டிபுரம் கிராமத்தில் தொடங்கியது. பின்னர் திட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து அந்த திட்டத்தை மத்திய அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்பட்டது. இந்நிலையில் தேனியில் செயல்படுத்தப்பட உள்ள நியூட்ரினோ ஆய்வு மையத்தை வேறு இடத்திற்கு மாற்றும் பேச்சிற்கு இடமில்லை என்று மத்திய அணுசக்தி இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் தெரிவித்துள்ளார். நியூட்ரினோ ஆய்வு தொடர்பாக மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று அறிக்கை தாக்கல் செய்தார். அதில் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி வழங்காத காரணத்தினால் ஆய்வகத்தை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் நியூட்ரினோ தொடர்பாக ஆய்வு செய்ய நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூட்ரினோ ஆய்வகம் அமைக்க கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும், எனவே தேனி மாவட்டத்தில் நியூட்ரினோ ஆய்வகம் உறுதியாக அமைக்கப்படும் என்றும் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் அப்போது தெரிவித்தார். நியூட்ரினோ திட்டம் கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்க்கலாம். 1956ஆம் ஆண்டு இந்தியாவில் முதலாக கோலா தங்கவயல் சுரங்கத்தில் நியூட்ரினோக்கள் கண்டெடுக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு மத்திய அணுசக்தி துறையிடம் நியூட்ரினோ திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் துறை நியூட்ரினோ திட்டத்திற்கு அனுமதி மறுத்தது. 2010ஆம் ஆண்டு தேனி பொட்டிபுரம் கிராமம் போடி மலைப்பகுதியில் நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைக்க சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியது. 2012ஆம் ஆண்டு நியூட்ரினோ திட்டத்திற்கான நிலங்கள் ஒதுக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு நியூட்ரினோ திட்டத்திற்கு 1500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு தேனியில் நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வைகோ வழக்கு தொடர்ந்ததால் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதி பெறும் வரை ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளக்கூடாது என்று உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்தது. 2015ஆம் ஆண்டு பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு சார்பில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 2016ஆம் ஆண்டு நியூட்ரினோ திட்டம் குறித்து ஆய்வு செய்ய நிபுணர்கள் குழு அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. 2017ஆம் ஆண்டு தேனியில் நியூட்ரினோ ஆய்வகத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து செய்தது தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம். இதனால் தேனியில் நியூட்ரினோ ஆய்வகம் அமைப்பது உறுதி என்று மத்திய அரசு தெரிவித்தது. டெல்லியில் 16வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக விவசாயிகள் இன்று பாம்பு கரியை வாயில் கவ்வியபடி நூதன போராட்டம் நடத்தினர். அவர்களை பல்வேறு கட்சி தலைவர்களும் சங்கத்தினரும் சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். விவசாயிகளின் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் தமிழக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் மண்டை ஓடுகளுடன் போராட்டம், பாடையில் படுத்து போராட்டம், தூக்கு கயிற்றை கழுத்தில் மாட்டி போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு நூதன போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று தமிழக விவசாயிகள் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்க பாம்பு கரியை வாயில் கடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விவசாயிகளை சந்தித்து பேசினார். கடந்த ஓரிரு ஆண்டுகளில் மட்டும் இதுவரையில் 400 விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். இவற்றையெல்லாம் தமிழக அரசின் கவனத்திற்கும் கொண்டு சென்ற விவசாயிகள் இப்போது இந்திய அரசின் கவனத்திற்கு இதை கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில்தான் இந்த அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுமையாக ஆதரிக்கிறது, வரவேற்கிறது. இதேபோன்று இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பச்சமுத்து டெல்லியில் விவசாயிகளின் போராட்டத்தில் கலந்து கொண்டு தனது ஆதரவை தெரிவித்தார். நான் எதிர்பார்க்கிறேன், நதிகள் இணைக்கப்படும். அதேபோல நேற்று நிதியமைச்சரை பார்த்திருக்கிறார்கள், விவசாயத்துறை அமைச்சரை பார்த்திருக்கிறார்கள். அவர்களும் நாங்கள் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களை போன்றவர்கள் எங்களுடைய பழக்கத்தை அல்லது நிலைமையை புரிந்து கொண்டு நாங்கள் பிரதம அமைச்சருக்கு இந்த நிலைமையை எடுத்துச் சொல்வோம். எங்களால் ஆனதை இந்த சங்கத்திற்கும் இந்த சங்கங்களுடைய நிவாரணத்திற்கு வழி செய்வோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து டெல்டா விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த PR பாண்டியன் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளை நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தை காக்கும் விவசாயிகளை மத்திய அரசு காக்க தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். இதுவரையிலும் பிரதமர் பாராளுமன்றத்தில் கூட தமிழக விவசாயிகளை பேச மறுக்கிறார். இது எங்களுக்கு பெரிய வேதனை அளிக்கிறது. தமிழகத்தை ஏன் புறக்கணிக்க வேண்டும்?
காவிரியில் தண்ணீர் வராது, முல்லை பெரியாறில் தண்ணீர் வராது, பாலாற்றில் தண்ணீர் வராது. ஆனால் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. மத்திய அரசாங்கம் தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கிற நடவடிக்கையில் பிரதமர் மோடி ஈடுபடுகிறார். இது மிகுந்த வேதனை அளிக்கிறது. உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க நிர்வாகி ரஜினி, பெல் நிறுவன தொழிலாளர்கள் சங்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தினரும் விவசாயிகளை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். டெல்லியில் தமிழக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் திருச்சியை சேர்ந்த விவசாயி மகாதேவன் என்பவர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். இதையடுத்து அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து திருச்சியில் உள்ள அவரது மகள் பிருந்தா நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். திரும்ப கடன் தொல்லை தாங்க முடியாமல் தான், பேங்க் தொல்லையெல்லாம் தாங்க முடியாமல் அவங்களாம் வண்டி போட்டுங்க வரவும் தான் அவர் மீண்டும் டெல்லி போயிருக்காரு. அவர் உயிருக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் அவர் நல்லபடியாக பார்த்து அனுப்பணும். அப்படி அவர் உயிருக்கு சேதாரம் ஏதாவது ஆச்சுன்னா அரசாங்கம் தான் பொறுப்பு. நாங்கள் நாளைக்கு போய் திருச்சியில் போய் கலெக்டர் ஆஃபீஸில் அவரை பார்த்துட்டு உடனடியாக அவங்க எங்கள் டெல்லிக்கு போக முடியும் ஏற்பாடு பண்ணி தரணும். தேச விரோத சக்திகளின் நிதி உதவியுடன் டெல்லியில் விவசாயிகள் போராடி வருகிறார்கள் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அவர்கள் கோரிக்கை நியாயமானது. நடுவர் மன்றம் அமைக்கணும், காவிரி நதி நீரில் தமிழக உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும், அதே போல கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும், வறட்சி நிவாரணம் அதிகப்படியாக வழங்க வேண்டும். இதெல்லாம் நியாயமான கோரிக்கை. இதில் நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை விவசாயிகளுக்கு கொடுக்கிறோம். ஆனால் அவங்க போராட்டம் நடத்த வேண்டிய இடம் இங்கே தமிழ்நாடு. டெல்லியில் போய் டெய்லியும் அங்கே இருக்கக்கூடிய சில கம்யூனிஸ்ட் கட்சிகள், திராவிட இயக்கங்கள், நக்சல் இயக்கங்கள் தூண்டிவிட்டு அன்றாட தமிழ்நாட்டு மானத்தை கெடுக்கிற மாதிரி அவங்க நடத்திட்டு இருப்பதற்கு எங்களுடைய ஆதரவு கிடையாது. டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராகவும் சென்னை மெரினா கடலில் இறங்கி இளைஞர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயிகளின் தற்கொலையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், உடனடியாக வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை நோக்கி போலீசார் வருவதை கண்ட இளைஞர்கள் உடனே கடலில் இறங்கி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். பின்னர் கடும் போராட்டத்திற்கு பின் கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய இளைஞர்களை மீட்டு காவல்துறையினர் அங்குள்ள மண்டபத்தில் அடைத்து வைத்து பின்னர் விடுவித்தனர். விவசாயிகளுக்கு ஆதரவாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட தங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்று கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் தெரிவித்தனர். இப்போராட்டம் முடிந்த சில மணி நேரத்தில் சென்னை மெரினா கடற்கரை அருகே உள்ள திருவள்ளூர் சிலை மற்றும் மீண்டும் மற்றொரு இளைஞர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதையடுத்து அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். நாங்கள் ஒரு 5 to 6 people தான் உள்ளே இருந்தோம். அது எங்களுக்காக நான் உரிமைகளுக்கு இல்லை, எங்கள் விவசாயிகள் காப்பாற்ற பண்ணணும். நான் வேலை செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன். ஆனால் எனக்குன்னு மட்டும் நான் இருந்துட முடியாது. என் ஊர் இது, என் நாடு இது. என் விவசாயிகள் நல்லா இருக்கணும், அவங்களோட உரிமைகள் அவங்களுக்கு ப்ராப்பராக அவங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் சார் நாங்கள் வந்தோம். 15 நாட்களாக என்னுடைய விவசாய மக்கள் டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். மத்திய பதவியில் இருக்கின்ற ஒரு முக்கியமான அதிகாரிகள் கூட எங்கள் விவசாயத்தை சந்தித்து எங்கள் விவசாயிகளிடம் என்ன குறைகள் என்று இன்னும் கேட்காமல் இருக்கும்போதே எங்களுடைய தமிழினத்தை திட்டமிட்டு அளிப்பதற்கான செயலிலே மோடி அரசு ஈடுபட்டிருக்கிறது. எனவே அந்த மோடி அரசை வீழ்த்துகின்ற செயலிலே நாங்கள் கண்டிப்பாக ஈடுபடுவோம். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உண்பது எல்லாம் சோறு. சோறை தின்பவர்கள் வீதியில் இறங்கி போராடுவர்கள், சோறு தின்னாமல் இருக்கிறவர்கள் போராட மாட்டாங்க. இதுதான் உண்மை. விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும், விவசாயி வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற விவசாய ஆர்வலர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், ஜல்லிக்கட்டு போராளிகள் கடலிலே இறங்கி போராடுகின்ற சூழ்நிலையை இன்று நாங்கள் செய்திகளிலே பார்த்தோம். எங்களால் இது தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நாங்கள் சொல்வது, இந்த மாநில அரசை எதிர்த்து போராட வேண்டும், இந்த மத்திய அரசை எதிர்த்து போராட வேண்டும். அந்த போராட்டத்திற்காக நீங்கள் யாரும் உயிரை விட்டுவிடக் கூடாது. இதேபோல் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்தும் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இளைஞர்கள், மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து கோவை பந்தயசாலை பகுதியில் திரண்ட 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நடைபாதையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக மதுரை தியாகராஜ நகர் கல்லூரி
மாணவர்கள் தெப்பக்குளம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசிற்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதையடுத்து அத்துமீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை அப்புறப்படுத்தினர். தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தினால் திமுக போராட்டம் நடத்த தயாராக உள்ளது என்று அதன் செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கொண்டு வரும் திட்டத்திற்கு மாநில அரசு மறைமுகமாக ஆதரவளித்து வருவதாக குற்றம் சாட்டினார். மாநில அரசு உறுதிமொழி எதையும் நிறைவேற்றவில்லை எனவும் ஸ்டாலின் கூறினார். டெல்லியில் போராடும் விவசாயிகளை முதலமைச்சர் நேரில் சென்று இதுவரை ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றும், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினை செயல்படுத்தினால் திமுகவும் போராட தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஸ்டாலினும் ஓபிஎஸும் சேர்ந்துதான் இரட்டை இலை சின்னத்தை முடக்கியதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் ஆர்கே நகர் வேட்பாளருமான டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதிமுக சார்பாக ஆர்கே நகரில் போட்டியிடும் அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆர்கே நகரில் 7வது நாளாக இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். 43வது வட்டத்தில் வீதி வீதியாக சென்று வாகன பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது ஆர்கே நகரில் தாம் வெற்றி பெற்றால் 57,000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்று உறுதியளித்தார். ஸ்டாலினும் ஓபிஎஸும் ரகசிய கூட்டணி வைத்து இரட்டை இலை சின்னத்தை முடக்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இருவரிடையே உள்ள கூட்டணி குறித்து மக்கள் நன்கு அறிவர் என்றும் அப்போது டிடிவி தினகரன் தெரிவித்தார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்தப்படும் என்று அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலை முன்னிட்டு குறுக்குப்பேட்டை ஹரிநாராயணபுரத்தில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம், அக்கட்சியினுடைய வேட்பாளர் மதுசூதனன், கே பாண்டியராஜன் ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்போது பேசிய பன்னீர்செல்வம், தங்கள் கட்சி வேட்பாளர் மதுசூதனனை மக்கள் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த தேர்தலில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் விசுவாசிகள் தங்கள் கட்சிக்கு நிச்சயம் வாக்களிப்பார்கள் என்றும் அப்போது ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மீனவர் பிரிட்ஜோவை விடுதலை புலிகளின் கைக்கூலிகளும் ஆதரவாளர்களும் ஏன் கொலை செய்திருக்க கூடாது என்று பாஜகவின் தேசிய செயலாளர் ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மக்கள் மருந்து இயக்கத்தின் சார்பில் நாடு முழுவதும் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசின் மருந்து கடைகள் திறந்து வைத்தார். இதையொட்டி பட்டுக்கோட்டையில் நடந்த விழாவில் பாஜகவின் தேசிய செயலாளர் ராஜா மருந்து கடையை திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், முந்தைய அரசில் 600 மீனவர்கள் சுடப்பட்டதாகவும், ஆனால் மோடி ஆட்சியில் அவை பெருமளவு குறைந்து விட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து பேசிய அவர், இதை விடுதலை புலிகளின் கைக்கூலிகளும் அவர்களின் ஆதரவாளர்களும் ஏன் செய்திருக்க கூடாது என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செய்யணும், இந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கணுங்கிறதுக்காக எல்டிடியின் நண்பர்கள், எல்டிடியின் கைக்கூலிகள் ஏன் பண்ணியிருக்க கூடாதுங்கிற கேள்வியும் இருக்குல்ல. Why can't there be another angle? Continuously ஆன்டி சென்ட்ரல் மூடு உருவாக்கணுங்கிற தீய சக்திகளுடைய செயல்பாடுகள், அதுவும் கூட பிரிட்ஜோவுடைய கொலைக்கு காரணமா? நிதி மசோதாவில் உள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து இனி பார்க்கலாம். அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோடை காலம் தொடங்கியிருப்பதால் வெப்பநிலை அதிகரித்து வருவதாகவும், இதன் காரணமாக வரும் 2ஆம் தேதி வரை வறண்ட வானிலை காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் கூடுதலாக 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க உள்ளதாகவும், 35 டிகிரியிலிருந்து 36 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர வாய்ப்புள்ளதாகவும், மழைக்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் வழக்கமாக காணப்படும் வெப்பநிலையை விட இந்த ஆண்டு 2 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை தமிழகத்தில் கூடுதலாக இருக்கும் என்றும், இதனால் வெப்பக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
கடந்த 24 மணி நேரத்தில் சென்னையில் அதிகபட்சமாக 34.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாகவும் தமிழகத்தில் அதிகபட்சமாக திருப்பத்தூரில் 40 டிகிரி செல்சியஸும் தருமபுரியில் 39 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.